சாவித்ரி முதற்காண்டம் இரண்டாம் சர்க்கம் பிரஷ்னை. இன்னொரு முடுக்கினில் வந்தவள் நின்றனள். ஒன்று வாழ்விது பயனிலா தொழிதல் இன்றேல் பிறவியில்லா மூலப் பொருளது அவளுள் விழித்து அவள்தன் விருப்பின் வலிமை அவளது உடலின் விதியினை கழித்திடல் வேண்டும். ஏனெனில் பிறவியில்லா ஆன்மா தன்னுடைய காலமற்ற ஆற்றலொன்றே காலந்தன்னில் தோன்றிய பிறவி திணித்ததாமி பிணைப்புச் சுமையினை தூக்கி அகற்றிடல் இயலுமாமே. சீவனுக்கிவ்வகை வடிவம் சமைக்கும் அவ்வான்மா ஒன்றே நிலைத்துவிட்ட அறுதியற்ற தடத்தினை அழித்திடலாகும். இம்மாறுகின்ற பெயர்கள் அனைத்தையும் எண்ணிலடங்கா இவ்வாழ்வுகளையும் நினைவு நின்று நீங்கிய நவ வியக்திகளையும் ஒன்றாய் இணைத்து பண்டைய எண்ணங்களின் வினைகளின் மிகுதியை இன்னமும் நம்முடைய நனவுச் செயல்களில் தொக்கி நிற்கும் வண்ணம் சேர்க்கும் மரபு சார்ந்த தடத்தினை அழித்திடலாகும். உடலும் சீவனும் குருட்டுத்தன்மையில் ஏற்றுவிட்ட மறைந்துபட்ட நம் வடிவுகளின் பெருஞ்சுமையான மரபுரிமையினை புதையுண்ட நம்மனோர் ஈட்டியதேட்டின் உரிமை தன்னை உதறி எறிதல் ஆன்மாவினுக்கே எளிதின் இயலும். நினைவினின்றழிந்த காதையின் கிளைக்கதை அதன் துவக்கமெங்கோ மறைந்து போக அதன் உட்கருத்ததுவும் கதைக்கரு அதுவும் மறைபொருளானது. பண்டொரு தினத்தில் உயிர்த்திருந்த கதையது இன்றைய நமது ஊழ்வினைதனக்கு உருவளித்ததுவே. இன்றைய நமது நிகழும் காலம் அவிருந்த காலம் அதன் சந்ததியாமே. இங்கனம் தவிர்க்க ஒண்ணா கட்புலனாகா கண்ணிகளுடனே பிணைந்துவிட்ட பிரபஞ்ச நிகழ்ச்சி தொடரின் இருக்கந்தன்னை தன்னுடைய ஆன்மா வலிவின் துணையொடு தகர்த்து பெயர்த்தே அமரப்பாதையில் தடையென நிற்கும் அவ்விறந்த காலந்தனை அவள் அகற்றுதல் வேண்டும். முற்றிலும் துடைத்த களமதை கொண்டு தன் விதியினை புதிதாய் சமைத்திடல் வேண்டும். அவ்வித்தையின் எல்லைகளிலே எதிரெதிர்கண்டு மூலக் கடவுளர் அளவளாவுவதாய் உருவெடுத்த இன்மை தன்னொடு தெளிவிலா பயங்கர பின்னணிதனில் அவள்தன் ஆன்மா தன்னுடைய வாதம் பொருதி வென்று மீளுதல் இன்றைய கடனாம். அவள்தன் இருப்பும் தன்னிற் குணமூலத்தினை எதிர்கொள்ளுதலும் தன் ஒற்றை ஜீவனை பிரபஞ்ச சக்தியினக்கெதிராய் நிறுத்திடல் வேண்டும். வாழ்க்கை தனக்கொரு பெரு பொருளே இன்றி அன்பு தனக்கோர் இடமும் இன்றி வெறுமை தன்னோடு ஆன்மா தனித்து நிற்கும் மொட்டை சிகரந்தன்னில் இன்றவள் விநாசமதன் விளிம்பினில் நின்று உலகின் மரணக் குகைதனில் புகுந்து வாழ்க்கையின் தீனக் கோரிக்கையினை தன் வாதந்தனை முன்வைத்தே வாழவும் அன்பு பூணவும் உரிமை கோரி நிற்றல் வேண்டும்.